ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கடையில் பார்த்திங்கன்னா எக்ஸாமெல்லாம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா பதவி எப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அது போஸ்டிங் போடாமையே இருக்காங்க. அந்த பணிகளுக்கு பார்த்திங்கன்னா போடாமல் இதனால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் அதாவது பார்த்திங்கன்னா 2-3 கடையில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இதனால் பணிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஏன் அந்த மாதிரின்னு கேட்டதுனால ஏன் இன்னும் போஸ்டிங் போடாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் முன்வைக்கக்குள்ள பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை சைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கட்டுனர் விற்பனையாளருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கொடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் போஸ்டிங்கை போட்டுக்கோங்க, நாங்கள் எந்த ஒரு தடையும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை மூலமாகவே பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடாமல் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போ பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையிலேருந்து இந்த தகவல் வெளியான பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லா தேர்வுகள் மத்தியிலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது. இவங்க எப்போ போஸ்டிங் போடுவாங்க, எப்போ நம்ம உள்ளே போஸ்டிங் பணிக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கவலையே படாது நண்பர்களே. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, அரசாங்கத்தில் இருந்த பதவி உயர்வு வேணும், ஏற்கனவே வேலை செஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் உங்களோட இது தான். ஏன்னா அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருங்க. உங்களோட சான்றிதழ்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, சான்றிதழ் சரிபார்ப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ முதற்கட்டமாக சென்னை, கோவை, சேலம், ஈரோட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் உங்கள் மாவட்டமாக கூட இருக்கலாம் நண்பர்களே. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இது முழுக்க காரணம் பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை பார்த்திங்கன்னா மந்தமாக செயல்பட்டது. கூட்டுறவுத்துறை பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் போட்டிருக்கலாம், மெரிட் லிஸ்ட் வெளியிட்டிருக்கலாம். பட் இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு நல்லது நடந்தால் மட்டும்தான் செய்வாங்க. ஏன்னா ஏற்கனவே வேலை செய்கிறவங்க மட்டும் எவ்வளோ நாள் தான் அதே வேலையில் இருப்பாங்க. பதவி உயர்வு எதுவுமே இல்லாதனால அந்த வெறியில் தான் பார்த்திங்கன்னா இன்னும் போஸ்டிங் போடாமல் இருக்காங்க. விற்பனையாளர் கட்டணம் இருக்குது, அவ்வளோதான் வந்துடுச்சு. இந்த மாதம் இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் வெளியிட்டுருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருப்பீங்க நண்பர்களே. அதனால் வேலைக்கு போக ரெடியாக இருங்க. அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் எந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் போகிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. உங்களோட சான்றிதழ்கள் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கினா மட்டும்தான் உள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும். ஏன்னா சான்றிதழ்கள் ஏதாவது ஃபெயிலியர் இருந்தால் வெளியே போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.